வேளாண் சட்டங்கள் 2020 விவசாயிகளுக்கு எந்தவிதமான தீங்குகளும் கிடையாது. பொய் பிரச்சாரம் கம்பெனிகளிடம் விவசாயிகளை அடிமையாக்கும். உண்மை, அதிக விலை கிடைக்கும் சந்தையில் எவருக்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக பொருட்களை விற்கலாம். யாரிடமும் அடிமையாகாமல் விவசாயிகளை பாதுகாக்கவே பண்ணை ஒப்பந்த சட்டம். பொய் பிரச்சாரம் மண்டிகளும் ஒழுங்குமுறை கூடங்களும் உழவர் சந்தைகளும் ஒழிந்துவிடும். உண்மை, ஆன்லைன் மூலம் ஒரு பொருளின் உண்மையான விலையும் பலதரப்பட்ட விற்பனை வாய்ப்புகளும் கிடைக்கும். இதனால் மண்டிகள், ஒழுங்குமுறை கூட வணிகர்களும் ஏகபோக கொள்முதல் இல்லாமல் ஆரோக்கியமான போட்டிக்கு வர வாய்ப்பு உண்டு. அதிக விலை எங்கு கிடைக்கிறதோ அங்கு சுதந்திரமாக விற்கலாம். பெயரளவுக்கு தான் உழவர் சந்தைகள், அங்கு இடைத்தரகர்கள் ராஜ்யம் என்பதால் அந்த முறை ஏற்கனவே தோல்வியடைந்துவிட்டது. ஆன்லைன் மூலம் விவசாயிகளுக்கு உண்மை விலை தெரிந்து விடுவதால் உண்மையான உழவர் சந்தைகள் உருவாகவும் வாய்ப்பு ஏற்படும். பொய் பிரச்சாரம் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. உண்மை, குறைந்தபட்ச ஆதார விலை அரசு நேரடி கொள்முதல் சட்டங்கள் அப்படியே நீடிக்கின்றன. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. பொய் பிரச்சாரம் கம்பெனிகள் அடிமாட்டு விலைக்கு வாங்கி பதுக்கி வைக்கும். உண்மை, ஆன்லைன் முறையில் கொள்முதல் விற்பனையெல்லாம் பதிவுகளுடன் வெளிப்படையாக நடக்கும். வணிகர்கள் கொள்முதலை மறைத்து பதுக்க முடியாது. விவசாயிகளுக்கு பலதரப்பட்ட போட்டியால் உண்மை விலை தெரிந்துவிடும். அடிமாட்டு விலைக்கு விற்க வாய்ப்பே இல்லை. பொய் பிரச்சாரம் கம்பெனிகள் ஒப்பந்தத்தை மீறினால் நீதிமன்றம் செல்ல முடியாது. உண்மை, பிரச்சனைகளை தீர்க்க தனி தீர்வு ஆயம் அமைக்கப்படும் என்று புதிய சட்டத்தில் உள்ளது. பொய் பிரச்சாரம் ஆன்லைன் தொழில்நுட்பங்களை கம்பெனிகள் மட்டுமே பயன்படுத்தி சிறு விவசாயிகளை ஏமாற்றுவார்கள். ஆன்லைனில் எல்லாம் பதிவாவதால் யார் ஏமாற்றினாலும் தெரிந்துவிடும். உள்ளூர் மொழிகளிலும் ஒப்பந்தம் மேற்கொள்ளும் வசதிகள் தரப்படுகின்றன.